கோபி அருகே நம்பியூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வீசிய சூறைக்காற்றால் 15க்கும் மேற்பட்ட ஓட்டு வீடுகள் மற்றும் குடிசைகள் சேதமடைந்தன. சூரியம்பாளையம் பகுதியில் பள்ளி எதிரே இருந்த ஆலமரம் வேரோடு சாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், கூடுதல் விவரம். நிச்சயமாக ஈரோடு மாவட்டத்தில் கோபி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த 2 மாதமாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்து வந்த நிலையில் 2 நாட்களாகவே இந்த சுற்றுப்புற பகுதியில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதில் நேற்று முன்தினம் கோபி பகுதியில் 155 மில்லிமீட்டர் அளவிற்கு மழையும், சிறுவனூர் பகுதியில் 240 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தது. அதன் தொடர்ச்சியாக நேற்று மாலை முதலே கோபி மற்றும் சுற்றுப்புற பகுதியில் பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் நேற்று நள்ளிரவுக்கு மேல் நம்பியூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதில் நம்பியூர் அடுத்துள்ள சூரியம்பாளையம், எம்மாமுட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பெய்த கனமழை பெய்தது. இதில் சூரியம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வந்த அரசு ஆரம்ப பள்ளி அருகே இருந்த சுமார் 30 வருடம் மதிக்கத்தக்க அந்த ஆலமரம் வேரோடு முறிந்து விழுந்தது. அதே போன்று பாத்தீங்கன்னா நம்பியூர், கொன்னமடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மரங்கள் முறிந்து விழுந்ததில் அந்த மின்சார வயர்கள் மீது விழுந்து விழுந்தது. அந்த பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அதே தொடர்ந்து நம்பியூர் அடுத்த குப்பிவாளையம் பகுதியில், அதாவது திறந்தவெளி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த ஓட்டு வீடுகள், குடிசை வீடுகள் அமைக்கப்பட்டிருந்த பகுதிகள் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் அந்த பகுதியில் உள்ளது. இதில் அந்த பகுதியில் வீசிய பலத்த சூறாவளி காற்றுக்கு 15க்கும் மேற்பட்ட ஓட்டு வீடுகள் சூறாவளி காற்றில் சேதமடைந்தது. அதே போன்று குடிசை வீடுகள் எல்லாம் முழுமையாக அந்த சூறாவளி காற்றில் சேதமடைந்தது. இது தொடர்ச்சியாகவே நம்பியூர் சுற்றுப்புற பகுதியில் ஒரு 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மரங்கள் ஆங்காங்கே முறிந்து விழுந்ததில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. இந்த சூறாவளி காற்றுக்கு ஒரு சில பகுதிகளில் வாழை மரங்களும் முறிந்து விழுந்துள்ளது. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டு பொருட்கள், வீடுகள் சேதமடைந்துள்ளதாக வருவாய்த்துறையினர் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.